எப்படி ஆதாம் காலத்துல இருந்து நபிகள் காலம் வரை இருக்கு. நீங்க உங்க நபிகள் காலத்துல இருந்து அது நோம்புங்கிற கான்செப்டை நீங்க சொல்றீங்க. இவங்களுக்கு முன்னாடி உள்ளவங்களும் பண்ணாங்கன்னு சொல்றப்ப உங்களுடைய கருத்தை ஏற்றுக்கொண்ட ஆதாம் தான் உலகத்தின் முதல் மனிதன் என்று ஏற்றுக்கொண்ட கிறிஸ்தவம் இதுவும் ரெண்டுமே நோன்பை கட்டாயமாக்கல, நோன்பு இருந்தாங்கன்னு சொல்லல. ஆனா அவங்க பின்பற்றுகின்ற அதே முன்னோர்களை, தலைவர்களை, நபிகளை ஏற்றுக்கொண்ட நீங்க அவங்க நோன்பு இருந்தாங்கிறீங்க. வரலாற்றுல ஒரு 5000 வருஷம் ரொம்ப டிஃப்ரெண்டா முரண்படுது. அது எப்படி 5000 வருஷமா அந்த கருத்துக்கள் கடத்தப்படாம நபிகளாம் பிறந்ததுக்கு அப்புறம் நோம்புன்னு வரும்? இல்லையே, கடத்தப்பட்டுச்சு. அதனாலதான் நோம்புடைய அளவுல வித்தியாசம் இருக்கு. இங்க இந்த நபிகள் நாயகத்துக்கு என்னன்னு கேட்டா 1 மாசம்ங்கிற அதிகபட்ச அளவு தான் வித்தியாசமானது. ஒரு நாள் நோன்பு என்பது இருந்திருக்கிறது. ஒரு நாள் நோன்பு இருந்ததை அந்த யூதர்களை நபிகள் நாயகம் காலத்துல செஞ்சிருக்கிறாங்க. அதை நபியும் பின்பற்றி இருக்கிறாங்க, ஏத்துக்கிட்டு இருக்கிறாங்கன்னு வருது. அதை அவரும் ஏத்துக்கிறாரு. ஆமா, ஏத்துக்கிட்டு தான் நம்ம எங்களுக்கு இப்ப நாங்க இப்போ ரமலான் அந்த முஹர்ரம் வந்தா நாங்க நோன்பு வைப்போமே, ரமலான்ல வைக்கிற மாதிரி 1 நாள் 2 நாள் வைப்போம். 9, 10 நீங்க 1 நாள் வைக்கணும்னா 2 நாள் வைப்போம். அப்படி மோசஸை மூசா நபி காப்பாற்றப்பட்ட நாளுங்கிற அடிப்படையில் அதே காரணத்துக்காக தான் நம்ம நோன்பு. அப்ப மோசஸ்ங்கிற கான்செப்டை பைபிளும் அது கிறிஸ்தவர்களும் பண்ணணும். அன்னைக்கு நோன்பு பண்ண பண்றது இல்ல, யூதர்கள் பண்றாங்க. சரி, இப்ப யூதர்கள் நோம்புக்கும் உங்க நோம்புக்கும் என்ன வித்தியாசம்? அது நோம்புல சட்டங்கள் வித்தியாசம். அதாவது நோம்புல நமக்கு உள்ள சட்டம் அவங்க சட்டம் நிறைய வித்தியாசங்கள் இருக்கலாம். இதே மாதிரி தான் இருக்கும்னு கிடையாது. ஒரு நோம்புனா அது உதாரணமா அந்த காலத்து நோம்புல என்ன இருந்துச்சுன்னு சொன்னா பேசக்கூடாதுன்னு இருந்துச்சு. நோம்பு வச்சுட்டாங்கன்னா ஒரு நாள் நோம்பு சாப்பிடாம இருக்கிறது மட்டுமில்ல, யார்கிட்டையும் பேசவே கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு நோன்பு இருந்துச்சு அந்த யூத சமுதாயத்தில். அந்த மேரி இருப்பாங்கள்ல, மரியம்னு சொல்லுவாங்கள்ல, அவங்களே என்ன செய்வாங்கன்னா மக்கள் கேட்கும் பொழுது நான் இன்னைக்கு நோன்பு வச்சுருக்கேன், நான் யார்ட்டையும் பேச மாட்டேன்பாங்க. நோன்பு வச்சுருக்கேன், யார்ட்டையும் பேச மாட்டேன், பேசாமல் இருக்கிற அப்படி குரானில் இருக்குது. பேசாமல் இருக்குதுங்கிற ஒரு நோன்பு அந்த காலத்தில் இருந்திருக்கு. ஆனால் மதங்களில் மௌன விரதம் இருக்காங்களா, நபிகள் நாயகம் மௌன விரதம் இல்லைன்ட்டாங்க. அவங்களுக்கு அது இருந்துச்சு. மௌன விரதம் இஸ்லாத்தில் கிடையாதுன்னு சொல்லி மறுத்துட்டாங்க. மௌன விரதம் இருக்கக்கூடாது, பேசணும் அப்படின்னு சொல்லி. அது எதை வச்சு மறுக்கிறாங்கன்னு கேட்டால், நபிகள் நாயகம் ஒரு நாள் பள்ளிவாசல்லேருந்து உரை நிகழ்த்துறாங்க. ஓப்பன் பிளேஸ், தட்டு பந்தல் மாதிரி தான் இருக்குது. வெளியில் ஒரு ஆள் வெயில் நின்றுட்டு இருக்கிறார். அதை பார்க்குறாங்க. அப்போ மக்கள்கிட்ட போய் உரையை நிப்பாட்டிட்டு கேட்குறாங்க, அந்த வெளியே ஒரு ஆள் நிற்கிறாரு, ஏன் நிற்கிறாரு? ரொம்ப நேரமாக வெயிலில் நிற்கிறாரு, என்னன்னு கேட்கும் பொழுது அவர் வெயிலில் நிற்கிறதுனே ஒரு நேச்சர் பண்ணிட்டார் அவர்.